I'm going to talk about ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஹெட்டிங் மட்டும் பார்த்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்போ வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக 3 டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் வேலிடிட்டி, செகண்ட் ஃபார்மேஷன், தேர்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம். அது அந்த ஹெட்டிங்கே ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். நிறைய சைட் ஹெட்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் வேலிடிட்டி பேஸ் பண்ணி வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்ட்ன்றது வந்து ப்ரிஸ்கிரைப்டு பை லா ஆன் தி பேசிஸ் ஆஃப் கிரியேஷன்றாங்க. லா படி என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோ அந்த எசென்ஷியல் அக்ரிமெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் அது வந்து வேலிட் கான்ட்ராக்ட்ன்றாங்க. சட்டப்படி செல்லுபடியாக. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எஸ் ஆஃபர் டு செல் இஸ் கார் ஃபார் ருபீஸ் 2 lakh டு டி. டி அக்ரி டு பை. எஸ் வந்து கார் விற்கிறேன்னு சொல்கிறாங்க. டீக்கு 2 லட்சம். டீயும் அக்ரி பண்ணி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போது இது லா படி என்ன ஆயிடுச்சு, இந்த அக்ரிமெண்ட் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அப்போது இது வேலிட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து வாய்டு கான்ட்ராக்டு. செகண்டு வேலிடிட்டி பேஸ் பண்ணி செக்ஷன் இருக்குது 2G, அதுக்கும் செக்ஷன் இருக்குது. வாய்டு கான்ட்ராக்டுன்றது வந்து அது நம்ம வேலிட் இருக்கும் லா படி, அது என்ன ஆகும், எசென்ஷியல் ஆகும். இது வந்து அதுக்கு ஆப்போசிட். சீசஸ் டு பி என்போஷபிள் பை லான்றாங்க. லா படி எதுன்னா அது செல்லாது. அதுதான் வந்து வாய்டு கான்ட்ராக்ட். எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்கேன். டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை எனி ஆஃப் தி எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்டில் சொன்ன எசென்ஷியல் எல்லாமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணாத இருக்கிற எல்லா கான்ட்ராக்டுமே என்ன கான்ட்ராக்டா, வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்றாங்க. அப்போது அது சாட்டிஸ்ஃபை பண்ணாத இருக்கிறது, வேலிடில் சொன்ன எல்லா எசென்ஷியலும் சாட்டிஸ்ஃபை பண்ணாத இருக்கிறது, ஃபுல்ஃபில் பண்ணாத இருக்கிறது எல்லா கான்ட்ராக்டுமே வாய்டு கான்ட்ராக்டு. இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ட்ரக் டீலர்ஸ் டு பை அண்ட் செல் ட்ரக்ஸ். அது வந்து என்னென்னா, இது வந்து ட்ரக் டீலர்ஸ் பை அண்ட் செல் ட்ரக்ஸ். இது வந்து லா படி இது வந்து என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்டே போட முடியாது. அது சட்டப்படி செல்லாது. அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் என்னது, வாய்டு. தென் தேர்ட் வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட், செக்ஷன் 2I. வாய்டபிள் கான்ட்ராக்ட்ன்றது வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து லா படி க்ரியேட் ஆகுது. அப்படி க்ரியேட் ஆன அக்ரிமெண்ட்டில் 1 or more பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதர் பார்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அந்த கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன்ஸ் ஆஃப் 1 or more பார்ட்டிஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா படி அக்ரிமெண்ட் இதுவாகுது. தென் பட் நாட் அட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் அதர் ஆர் அதர்ஸ் வாய்டபிள் கான்ட்ராக்ட்னாங்க. அப்போ ஒரு பார்ட்டி கான்ட்ராக்ட் போடுறாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டிஸ் வந்து அதுக்கு விருப்பமே இல்லாத ஒரு கான்ட்ராக்ட் வந்து அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட்ன்றாங்க. இது வந்து சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி ரீசன்னால் வந்து கான்ட்ராக்ட் வந்து அதர் பார்ட்டிஸ்க்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொரப்ஷன் சொல்கிறாங்க, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன். இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்ட்டிக்கும் இன்னொரு பார்ட்டிக்கும் வந்து கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டுக்கும் வந்து என்ன ஆகாதுன்னா ஒரு அக்செப்டன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ரீசனில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அது வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரப்ஷன்றது வந்து என்னென்னா அவங்கள வற்புறுத்தி இந்த கான்ட்ராக்டை நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னென்னா வாய்டபிள் கான்ட்ராக்டில் வரும். தென் ஃபோர்த் வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட். இது வந்து வேலிடிட்டி பேஸ் பண்ணி தான். இல்லீகல் கான்ட்ராக்ட்ன்றது வந்து இல்லீகல் ஒரு அக்ரிமெண்ட் ஃபைல் பண்ணுறது வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட். இது வந்து வாய்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது வந்து சட்டப்படி இது வந்து இட் இஸ் எ கான்ட்ராக்ட் விச் இஸ் ஃபோர்பிடன் பை லா. அப்போது ஃபோர்பிடன் பை லான்னா சட்டத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது தான் வந்து இது ஃபோர்பிடன் பை லா. ஆல் இல்லீகல் அக்ரிமெண்ட் ஆர் வாய்ட் பட் ஆல் வாய்ட் அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் ஆர் நாட் நெசசரிலி இல்லீகல்ன்றாங்க.
அப்போது எல்லா இல்லீகல் அக்ரிமெண்ட்டும் வாய்டு, ஆனால் எல்லா வாய்டு அக்ரிமெண்ட்டும் என்ன ஆகாதான், இல்லீகல் ஆகாது அப்படி சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம வாய்டு அக்ரிமெண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம் மீனிங்கில் சரிங்களா. அது வந்து லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாத இருக்கிறது தான் வந்து இல்லீகல் வாய்டு அக்ரிமெண்ட் வாய்டு கான்ட்ராக்ட்னு பார்த்தோம். அப்போது இல்லீகல் அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து என்ன தான் வாய்டு, ஆனால் வாய்டு அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து இல்லீகல் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இதுவும் எந்த ரீசனால் க்ரியேட் ஆகலாம் அப்படின்றாங்க. இம்மாரல் ஆர் அப்போஸ் டு பப்ளிக் பாலிசிக்கு எதிராக இருக்கிறது. தென் இம்மாரல்னால் ஒரு ஒழுக்கம் இல்லாத இருக்கிறது. இந்த ரீசனால் இல்லீகல் கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்றாங்க. தென் இல்லீகல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நோ பனிஷ்மெண்ட்டுன்றாங்க. வாய்டு அக்ரிமெண்ட் இருக்குது. தென் இல்லீகல் அக்ரிமெண்ட் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா அது வந்து வெரி பிகினிங் ஸ்டார்டிங்லேயே என்ன ஆகிடுமோ அது வாய்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து வேலிடாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் அது என்ன தான் நான் வெரி பிகினிங்லேயே இல்லீகல் அக்ரிமெண்ட் வாய்ட் ஆகிடும். அப்படி வேலிட் கான்ட்ராக்டாக க்ரியேட் ஆனாலும் சப்சிக்வெண்ட்லி பிகம் வாய்ட், அதுக்கப்புறம் என்ன ஆகிடுமா வாய்ட் ஆகிடுன்றாங்க. அதான் சப்சிக்வெண்ட்லி பிகம் வாய்ட். நெக்ஸ்ட் வந்து 5th பாயிண்ட் அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். இது வந்து வேலிடிட்டி பேஸ் பண்ணி தான். அன்என்ஃபோர்ஸபிள் அப்படின்னா இது வந்து என்ஃபோர்ஸபிள் கிடையாது. லா படி இது என்னது அக்செப்ட் பண்ண முடியாது, சட்டத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் அன்என்ஃபோர்ஸபிள். என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் சம் டெக்னிக்கல் டிஃபெக்ட் இருக்கும் ஒரு கான்ட்ராக்டில். அந்த மாதிரி இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து என்னென்னா அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்ன்றாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்சன்ஸ் இன் ரைட்டிங் பேட் பை இமிட்டேஷன்ஸ்ன்றாங்க. கரெக்டாக வந்து ரைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்புறம் இமிட்டேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரியான டெக்னிக்கல் டிஃபெக்ட்டு. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ரைட் பண்ணுறாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ரைட் பண்ண கான்செப்டே வந்து ஒரு கரெக்டாக ரைட்டிங்கோட ப்ராப்பராக இருக்காது. இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் டிஃபெக்ட்டுன்றாங்க. இந்த மாதிரியான டெக்னிக்கல் டிஃபெக்ட் இருக்கிற கான்ட்ராக்டுக்கு பேர் என்ன அப்படின்னா அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்டு. இதுதான் முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில். அந்த பேசிஸ் ஆஃப் வேலிடிட்டியில் வேலிட் கான்ட்ராக்டுன்றது வந்து அது என்ஃபோர்ஸபிள் பை லா படி ப்ரிஸ்கிரைப் பண்ண மாதிரி அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகும், ஃபுல்ஃபில் ஆகும். அது வேலிட் கான்ட்ராக்டு. அதுக்கு ஆப்போசிட் என்னென்னா வாய்டு கான்ட்ராக்ட். வேலிடிட்டி மாதிரி இருக்காது, டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை தி வேலிடிட்டி கான்ட்ராக்ட், அதுதான் வாய்டு கான்ட்ராக்டு. தேர்ட் டைப் வந்து வாய்டபிள் கான்ட்ராக்டு. இது ஒன் ஆர் மோர் பார்ட்டிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதர் பார்ட்டிஸ் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த கான்ட்ராக்டை லா படி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது என்ன ரீசன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கம்பல் பண்ணி வந்து ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணுறது. இந்த மாதிரியான கான்ட்ராக்ட்லாம் வந்து வாய்டபிள் கான்ட்ராக்டு. தென் ஃபோர்த் டைப் வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட் பார்த்தோம். இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஃபோர்பிடன் பை லா, சட்டத்தினாலேயும் வந்து இது என்ன பண்ணுவோம், டஸ் நாட் அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் பேர் இல்லீகல் கான்ட்ராக்ட். தென் 5th அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட் பார்த்தோம். இது அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்ன்றது வந்து சம் டெக்னிக்கல் டிஃபெக்ட் வந்து கான்ட்ராக்டில் அக்கர் ஆகும். அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட் பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தோம், ரைட்டிங் பேட் பார்த்தோம், ஆப்சன்ஸ் இன் ரைட்டிங் பேட் பை இமிட்டேஷன்ஸ் பார்த்தோம் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டைப் வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன். ஒரு கான்ட்ராக்டு ஃபார்ம் ஆகிற பேஸ் பண்ணி, அது க்ரியேட் ஆகிற பேஸ் பண்ணி ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அது வந்து வேலிடிட்டி பேஸ் பண்ணி பார்த்தோம், க்ரியேஷன் ஆஃப் லா பேஸ் பண்ணிவிட்டு. இது வந்து ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி 4 டைப்ஸு. ஃபஸ்ட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் கான்ட்ராக்டு. எக்ஸ்ப்ரெஸ் கான்ட்ராக்டுன்றது வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து மேட் பை வேர்ட் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன்ற ஒரு கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா அது எப்படி இருக்குமா, ஒன்று ஸ்போக்கனாக இருக்கலாம், இன்னொன்று அந்த மாதிரி க்ரியேட் ஆச்சுன்னா அது பேர் என்னவா எக்ஸ்ப்ரெஸ் கான்ட்ராக்ட். வெளிப்படையாக சொல்லணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரப்போசல் ஆர் அக்செப்டன்ஸ் எனி ப்ராமிஸ் மேட் இன் வேர்ட்ஸ் ஆர் ரிட்டன் சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். P says to Q,
வில் யூ பை மை பைசைக்கிள் ₹1000 வி வந்து கியூ கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து என்னுடைய சைக்கிள் வந்து பை பண்ணிக்கிறீங்களா, அந்த சைக்கிளோட ப்ரைஸ் வந்து ₹1000ன்றாங்க. கியூ என்ன பண்ணுறாங்க, எஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எக்ஸ்பிரஸ் வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்போது இது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, சரிங்களா, ஸ்போக்கன் மூலிமா. அப்போ இது என்னென்னா எக்ஸ்ப்ரெஸ் கான்ட்ராக்ட். தென் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் எக்ஸ்ப்ரெஸ்க்கு ஆப்போசிட். நாட் எக்ஸ்ப்ரெஸ்லி ரிட்டன். எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. எந்த மாதிரி வந்து அந்த கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகும்னா, அண்டர்ஸ்டுட் பை தி கண்டக்ட் ஆஃப் தி பார்ட்டிஸோட கண்டக்ட் பேஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த ப்ரொபோசலாக இருக்கட்டும், அக்செப்டன்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ராமிஸுக்கு எப்படி வந்து க்ரியேட் ஆகும்னா, கண்டக்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ் மூலயமா தான் க்ரியேட் ஆகும். அந்த டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள், ஏ get into a public bus, there is a implied contract that he will pay the bus fare. அப்போ என்ன ஆகும்னா, ஏன்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் பஸ்ஸில் வந்து ஏறுறாங்க. அப்படி ஏறிட்டாலே அவங்க என்ன பண்ணணுமோ, பஸ் ஃபேரை பே பண்ணணும். அப்படி இது வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, ரிட்டர்ன் பண்ணலை. ஆனால் என்ன ஆகுது, அந்த பார்ட்டியோட கான்ட்ராக்ட் படி என்ன ஆகுதுன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் ஆகுதுன்றாங்க. அப்போ இது வந்து என்ன கான்ட்ராக்ட்னா இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். தென் தேர்ட் வந்து குவாசி கான்ட்ராக்ட். குவாசி கான்ட்ராக்டுன்னு வந்து லா படி தான் க்ரியேட் ஆகும், ஆனால் ஆக்சுவலாக அது வந்து கான்ட்ராக்ட் ஆகாது, நோ கான்ட்ராக்டுன்றாங்க. ஏன் அப்படின்னா, a person shall not be allowed enrich himself and justify the expenses. அதர் பர்சனோட எக்ஸ்பென்சஸை அன்ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி க்ரியேட் ஆகிறது அப்படின்றாங்க. இது இங்கே இன்னொரு டைப் எடுத்துக்காங்க, ஒரு பார்ட்டியோட ஆப்ளிகேஷனை அனதர் பார்ட்டி மேலே இம்போஸ் பண்ணுற ஒரு இண்டிபெண்ட் அக்ரிமெண்ட்டு தான் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பார்ட்டிக்கும் இன்னொரு பார்ட்டிக்கும் கான்ட்ராக்ட் வந்து என்ன அது க்ரியேட் ஆகுது. அனதர் பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஆக்சுவலாக வந்து அந்த க்ரியேட் ஆன கான்ட்ராக்ட் வந்து அவங்களுடைய கான்ட்ராக்ட் இல்லை, வேறு ஒரு பர்சனோட கான்ட்ராக்டை அவங்க டெத் ஆகிறாங்களோ இல்லை என்ன ரீசனோ இம்போஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும், அந்த கான்ட்ராக்டில் இது பண்ணணுன்றது அதுதான் குவாசி கான்ட்ராக்ட். அனதர் பார்ட்டியோட கான்ட்ராக்டை என்ன பண்ணுறாங்க, இம்போஸ் பண்ணி கம்பல் பண்ணி அவங்க மேலே விதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இம்போஸ் பை இண்டிபெண்ட், லா இண்டிபெண்ட், சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் மேலே என்ன பண்ணுறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டு பிட்வீன் தி பார்ட்டிஸ்க்கு க்ரியேட் ஆகுது. அதுக்கு பேர் தான் வந்து குவாசி கான்ட்ராக்ட்ன்ற. தென் ஃபோர்த் வந்து டாசிட் கான்ட்ராக்ட். டாசிட் கான்ட்ராக்ட்ன்றது வந்து inferred from the conduct of the பார்ட்டிஸோட இன்ஃபர்ட் மறைமுகமாக வந்து ஒரு க்ரியேட் ஆகிறது தான், சரிங்களா. அவங்க வந்து ஊக்கிறதுனாலையோ மறைமுகமாகவோ அந்த மாதிரி க்ரியேட் ஆகிறது, அதுதான் வந்து டாசிட் கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கேஷ் த்ரூ ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அப்போது ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷினில் போயிட்டு ஒரு கேஷை வந்து அப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு டாசிட் கான்ட்ராக்ட் தான். இது வந்து மறைமுகமாக தான் வந்து க்ரியேட் ஆகுது. தென் சேல் பை ஃபால் ஆன் ஹேமர் ஆன் ஆக்ஷன் சேல்ன்றாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஆக்ஷன் சேல்ஸ் நடக்குது அப்படின்னா அப்போது வந்து என்ன ஆகும், ஆக்ஷன் மூலயமா வந்து ஒரு கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகுதுன்னா அந்த ஆக்ஷனுக்கு வந்து இடையில ஒருத்தர் என்ன இருக்கார், ஹேமர் பர்சன் இருக்காங்க. அவங்க மூலயமா என்ன பண்ணால் அவங்க வந்து மறைமுகமாக வந்து அது வந்து இது பண்ணுறான்றாங்க. அப்போ இது வந்து என்னென்னா டாசிட் கான்ட்ராக்ட். அந்த பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் கான்ட்ராக்ட் எக்ஸ்ப்ரெஸ்னால் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஓடர் ஸ்போக்கனும் வந்து அந்த மாதிரி க்ரியேட் ஆகுறதுன்றாங்க. அதுக்கு ஆப்போசிட் வந்து இம்ப்ளைட் கண்டக்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ் மூலயமா தான் க்ரியேட் ஆகும். குவாசி கான்ட்ராக்ட்ன்றது வந்து அனதர் பர்சனோட ஆப்ளிகேஷனை இம்போஸ் பண்ணி அது மூலிமா ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் தி பார்ட்டிஸ்க்கு க்ரியேட் ஆகுது. குவாசி கான்ட்ராக்ட் பார்த்தோம். ஃபோர்த் வந்து டாசிட் கான்ட்ராக்டு, இன்ஃபர்ட் ஃப்ரம் கண்டக்ட் ஆஃப் தி பார்ட்டி. ஒரு பார்ட்டிஸ் மறைமுகமாக க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். தென் தேர்ட் டைப்ஸ் வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இதுவும் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது.
ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். எக்ஸிக்யூட்டட்னால் அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், ஃபுல்ஃபில் ஆகிடும். யாருக்கு அப்படின்னா கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். போத் தி பார்ட்டிஸ் ஹேவ் ஃபுல்ஃபில் தியர் ஆப்ளிகேஷன். அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பேர் தான் என்னென்னா எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அதுதான் பேஸ்ட் ஆன் தி பெர்ஃபார்மன்ஸ். அப்போது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்ன்றது போத் தி பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணணும், கான்ட்ராக்டை ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் பேர் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் கான்ட்ராக்ட் டு பை எ கார், ஒய் பேயிங் எ கேஷ், இன்ஸ்டன்ட்லி டெலிவர் இஸ் கார்ன்றாங்க. அவங்க கேஷ் கொடுக்குறாங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த கான்ட்ராக்டை பை பண்ணிக்கிறேன் இவ்வளோ கேஷ் கொடுத்தா அப்படின்றாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அது சொன்ன மாதிரி கேஷ் கொடுக்குறாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டெலிவர் பண்ணிடுறாங்கன்றாங்க. இதுதான் அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு தென் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். அதுக்கு ஆப்போசிட் ஃபுல்ஃபில் ஆனால் அது எக்ஸிக்யூட்டட், ஃபுல்ஃபில் ஆகலைன்னா எக்ஸிக்யூட்டரி. அதாவது போத் தி பார்ட்டிஸ் ஆர் yet to fulfill their obligation. ஃபுல்ஃபில் ஆகாதது. அதாவது A agree to buy B's cycle by promising to pay cash on 15th June. B agrees to deliver the cycle 20th June. நீ கேஷ் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ 15th June கொடுத்தனா பி என்ன ஏ அக்ரி பண்ணுறேன், நான் என்ன பண்ணிக்கிறேன், பி வந்து அக்ரி பண்ண மாரி டெலிவரி வந்து 20th June வந்து டெலிவர் பண்ணுறேன். கேஷ் ஒரு நாள் பே பண்ணணும் ப்ராமிஸ் பண்ண மாதிரி, டெலிவரி வந்து ஒரு நாள் இருக்கும் அப்படின்றாங்க. இது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. நீ கொடுத்தனா நான் என்ன பண்ணுறேன், நீ 15th June கேஷ் கொடுத்தா 20th June வந்து நான் டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான். இது வந்து இந்த கான்ட்ராக்ட் இன்னும் அந்த அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் ஆகலை, அதனால் இது எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்ன்றாங்க. தென் தேர்ட் டைப் வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் வந்து ஒன் சைடு கான்ட்ராக்ட்ன்றாங்க. ஒன்லி ஒன் பார்ட்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய ப்ராமிஸோ அப்ளிகேஷனோ ஃபுல்ஃபில் பண்ணால் தான் என்ன ஆகும், அந்த கான்ட்ராக்டு க்ரியேட் ஆகும். சரிங்களா, அதுதான் யூனிலேட்ரல் கான்ட்ராக்டு. இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ராமிசஸ் டு பே ஒய்க்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்களாம், நீ பே பண்ணணும் ஏ சம் ஆஃப் ₹10,000 பே பண்ணணும் ஃபார் கூட்ஸ் டெலிவர்ட் பை ஒய். நீ எனக்கு கூட்ஸ் டெலிவர் பண்ணால் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், 10,000 பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதான் எக்ஸ் பெய்ட் மணி ஒய் கெட் டெலிவர் டு தி கூட்ஸ். எக்ஸ் பே பண்ணால் ஒய் டெலிவர் பண்ணுறாங்க. அப்போது ஒன் சைடு கான்ட்ராக்ட் வந்து என்றாங்க. இது ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணால் என்ன ஆகும், அந்த கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆகுன்றாங்க. தென் ஃபோர்த் வந்து பைலேட்ரல் கான்ட்ராக்ட். போத் பார்ட்டிஸ் கமிட் டு பெர்ஃபார்ம் தி ரெஸ்பெக்டிவ் ப்ராமிசஸ்ன்றாங்க. ரெண்டு பார்ட்டிஸுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் இந்த கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுன்றாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர் ஆஃபர்ஸ் டு செல் இஸ் ஃபயர்ட் கார் ₹10 lakh ஆன் அக்செப்டன்ஸ் ஆர் ஆஃபர்ஸ் பை எஸ். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், 10,000 அமௌண்ட் கொடுத்தா யார் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த கார் டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து போத் தி பார்ட்டிஸ் பெர்ஃபார்ம் தி ரெஸ்பெக்டிவ் ப்ராமிசஸ். இப்போது இந்த தேர்ட் டைப்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட்னால் போத் தி பார்ட்டிஸ் அவங்களுடைய அப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் அந்த கான்ட்ராக்ட் பேர் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் பார்த்தோம். தென் அதுக்கு ஆப்போசிட் எக்ஸிக்யூட்டரி பார்த்தோம், அது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாது இருக்கும், yet to fulfill their application. அது வந்து என்னென்னா எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் பார்த்தோம். யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட்ன்றது ஒன் சைடட் கான்ட்ராக்ட், ஒன்லி ஒன் பார்ட்டிஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சொன்ன ப்ராமிஸை ஆர் அப்ளிகேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் ஃபோர்த்து டைப்ஸ் வந்து பைலேட்ரல். போத் தி பார்ட்டிஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஃபார்ம் தியர் அப்ளிகேஷன். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தோம். அந்த பேசிஸ் ஆஃப் வேலிடிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு 5 டைப்ஸ் பார்த்தோம். தென் செகண்ட் டைப்ஸ் வந்து அந்த பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி 4 டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த பேசிஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி 4 டைப்ஸ் பார்த்தோம். தட்ஸ்